உங்களை தேடி பேங்க் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போனப்போ அவங்க முன்வாசல் வழியா வெளியே வந்துட்டாங்க சார். நீங்க உள்ளதா இருக்கீங்கன்னு சொன்னதும் எதை பத்தி யோசிக்காம அவங்க திரும்ப உள்ளே வந்துட்டாங்க சார். அவங்க உயிரை பத்தி கூட கவலையே படல சார். எப்படியோ போராடி உங்களை காப்பாத்திட்டாங்க சார். உனக்கு ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணா சொல்லுங்கம்மா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அண்ணா. என்ன சார்? குடி. இங்க பாருங்க, இங்க நடந்தது ஆபீஸ்ல யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆனா நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு வந்துருவாங்களே சார்? ஆபீஸ்ல ஃபர்னிச்சர் வேலை இருக்கு, அதனால ஆபீஸை க்ளீன் பண்ண போறோம், யாரும் வராதீங்கன்னு எதையாவது சொல்லி சமாளிச்சிருங்க. எல்லாரையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொல்லுங்க. நானும் மெசேஜ் அனுப்பிடுறேன். இதை மேனேஜர்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். அப்புறம் பக்காவா ஆஃபீஸை ரெனோவேட் பண்ணணும். எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வர்றப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான ஒரு சின்ன தடையும் கூட எங்கேயும் இருக்கக்கூடாது. சரிங்க சார். திவ்யா கூப்பிடுறா. சொல்லு திவ்யா. எங்க இருக்க திரு? இந்த பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருப்பேன். ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுற? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல, வாய்ஸே சரியில்லை. இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல திரு, ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. அது உன்னை இவ்வளவு நேரம் பார்க்கல, அதான் தான் இருக்கும். நல்லா பேச கத்துக்கிட்டேன். சரி, சீக்கிரம் வா. ஷிஷோ, இப்படியே வீட்டுக்கு போனா என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்க, வா. என்னங்க? என்ன கௌதம் இது? நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்க வேண்டாமா? இனிமே இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? என்னால என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பண்ண. நெருப்பு வச்சதுக்கு அப்புறமா நாங்க இருக்க முடியுமா? செக்யூரிட்டி உள்ள வந்துட மாட்டானா? அவன் என்ன பார்த்துட்டா என்ன பண்றது? அப்ப இவ்வளவு பண்ணியும் வேஸ்டா போச்சு. ஆனா ஒரு விஷயம் கவி, ஃபைல் எல்லாம் கண்டிப்பா எரிஞ்சிருக்கும். நம்ம பண்ண தில்லுமுல்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க தான் ஆபீஸை ஃபயர் பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியாதுல்ல? நோ சான்ஸ். ஷார்ட் சர்க்கியூட்ல ஆச்சுன்னா எல்லாரும் நினைப்பாங்க. அது போதும். என்ன உள்ள போனவங்க எரிஞ்சு போயிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். கவி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அத கேட்டுட்டு தான் திவ்யாக்கா கிட்ட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லி ஐடியா கொடுத்தேன். அந்த மொத்த விவகாரத்தையும் வெளியே கொண்டு வரதா ஆபீஸ்க்கு போனேன். ஆனா அதுக்குள்ள நீங்க ஆபீஸையே எரிக்க சொல்லிருக்கீங்க. நான் ஆபீஸ்க்குள்ள தான் இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் கொளுத்திருக்கீங்கல்ல. என்ன ஒரு நெஞ்ச அழுத்தம் உங்களுக்கு. என்ன காப்பாத்த வந்து அவரும் அதுல மாட்டிக்கிட்டாரு. எல்லாம் யாரால? உங்களாலதான். ஏய், சும்மா நீயா கற்பனை பண்ணிட்டு வந்த உளறாத. ஆபீசர் நான் எரிச்சேன் அது இதென்ன என்னென்னமோ பேசுற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பேசாதீங்க. நான் உள்ள இருக்கும்போது கதவை வெளியே பூட்டினது யாரு? தானா கதவு பூட்டுமா? எல்லாம் நீங்க சொல்லி உங்க கள்ள புருஷன் பண்ண வேலைதான் எனக்கு நல்லாவே தெரியும். இத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு
என்னன்னு முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா? நான் இந்த விஷயத்தை மட்டும் இந்த வீட்ல எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு வைங்க, என்ன ஆகும் தெரியுமா? பயப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அவருக்கும் திவ்யாக்காக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். இப்ப போய் இத சொன்னா வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் அத்தனையும் பொறுத்துட்டு சொல்லாம இருக்கேன். ஆனா நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்படியே சும்மா இருக்க மாட்டேன். நீங்க பண்ணதையெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சா அது முட்டாள்தனம். சீக்கிரமே நீங்க மாட்டதான் போறீங்க. அப்படிப்பட்ட ஆபீஸ் எனக்கு என் கண்ணு முன்னாடி தீப்பிடிச்சு எரியும் போது என் மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா அத்தை? இப்ப சொல்றேன் அத்தை, ஆபீஸ் தானா தீப்பிடிச்சு எரியல, யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்க. கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். Just 2 days. Just 2 days. அதுக்குள்ள ஆபீஸ கொளுத்தின பிளாக் ஷிப்பை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அவனுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க.